இப்போ உங்ககிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்குங்க. இந்த 50 லட்சம் ரூபாயை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல அல்லது ஒரு சொத்தில் தான் உங்களால் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒரு சொத்தில் ஏதாவது ஒரு வில்லங்கமோ பிரச்சனையோ ஆயிடுச்சுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் சிக்கலாயிரும். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னா, அதனுடைய மதிப்பு கூடலை அப்படின்னா, உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த இடத்துல தேங்கிடும். ஆனால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வந்தீங்க அப்படின்னா, இந்த 50 லட்சத்தையும் நீங்கள் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த 50 லட்சத்தையும் நீங்கள் வேறு மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு சிலதை வந்து நீங்கள் எஸ்ஐபியில் போடலாம், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஈவன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் கூட ஒரே செக்டாரில் போடாமல் வேறு செக்டாரில் வந்து நீங்கள் பிரித்து போடலாம், வேறு கம்பெனியில் நீங்கள் பிரித்து போடலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுடைய அந்த பணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் டைவர்சிஃபை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் டைவர்சிஃபை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை ஒரு செக்டாரில் வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கலனா கூட இன்னொரு செக்டாருடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது உங்களுடைய பணத்துக்கான பாதுகாப்பு கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இந்த ரியல் எஸ்டேட்டை விட ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும்.